9th standard NCERT chapter 6 ஓட end of chapter exerciseல question number 11 to 15 தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். question number 11ல என்ன கொடுத்திருக்காங்க, you know that the area of parallelogram அப்படின்றது base into height. Using the figure and show that இந்த figure யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, it is a show that question area of trapezium. So கொடுத்திருக்கிற figure வந்து ஒரு trapezium which is equal to half of sum of parallel sides into height. So that is இதை வந்து prove பண்ணணும். நம்ம half into a plus b into h ன்னு prove பண்ணணும். So இந்த figureல நமக்கு நான் வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். a, b, c, d and e. So இந்த a, b, c, d, a, e, d, c இந்த நாலு பக்கமும் எடுத்தா full image எடுக்கும்போது trapezium. இதுல லைட் பர்பிள் கலர்ல இருக்கிறது, that is lavender கலர்ல இருக்கிறது வந்து ஒரு parallelogram, பிங்க் ஷேட்ல இருக்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஒரு parallelogramமும் ட்ரையாங்கிளும் சேர்ந்து நமக்கு இங்க ஒரு trapezium வருது. இப்போ இந்த trapeziumோட ஏரியா half of a plus b into h ன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்க இந்த parallelogramல மேலே ஏன்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப கீழேயும் எனக்கு என்ன வந்து வரும், இங்க டயக்ராம்ல இந்த இடமும் ஏன்னு வரும். பட் இந்த ஃபுல் அந்த கீழே இருக்க ஃபுல் பேஸ் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னவா இருக்கும். ஸோ இந்த நான் எல்லோல மார்க் பண்றேன். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபுல் பில அந்த முன்னாடி இருக்க ஏவை கட் பண்ணா இது. இப்போ நான் இங்க என்னன்னு எழுதலாம், பி மைனஸ் ஏ அப்படின்னு எழுதலாம். ஹைட் வந்து மொத்தமா ஹெச்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஏரியா ஆஃப் அ ட்ரெபீசியம். கொஸ்டின் நம்பர் 11, area of trapezium, that is total area, மொத்த figure ஓட area அது, which is equal to area of parallelogram plus area of a triangle. ஸோ தனித்தனியா போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு ட்ரெபீசியமோட ஏரியா கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், ஏரியா ஆஃப் அ parallelogram. ஏரியா ஆஃப் எ parallelogramோட ஃபார்முலா என்ன, பேஸ் இன்டு ஹைட். ஸோ இங்க பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, parallelogramோட பேஸ் வந்து நமக்கு ஏ, ஹைட் வந்து ஹெச். ஸோ அப்போ ஏ இன்டு ஹெச், ஏ இன்டு ஹெச்ன்றத ஏஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதலாமா, இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன, ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஸோ இங்க ஹாஃப் இன்டு ட்ரையாங்கிளோட பேஸ் என்னன்னு பாருங்க. ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன நம்ம எழுதியிருக்கோம், பி மைனஸ் ஏ. அந்த பி மைனஸ் ஏ எங்கேருந்து எடுத்துட்டு வந்தோம், ஃபுல் பேஸ் பி, அதில் அந்த parallelogram கட் பண்ணிட்டா இருக்கிறது தான் ட்ரையாங்கிள். ஸோ பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ இன்டு ஹைட் வந்து ஹெச் தான். இப்போ எனக்கு ரெண்டுமே கிடைச்சிருச்சு. இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும், ஏரியா ஆஃப் எ ட்ரெபீசியம் கிடைச்சிரும். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு ஏ இன்டு ஹெச்ன்றது ஏஹெச் பிளஸ் ஹாஃப் இன்டு பி மைனஸ் ஏ இன்டு ஹெச். இந்த ஹெச்சை நம்ம வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். உள்ள மல்டிப்ளை பண்ணா ஏஹெச் பிளஸ் half into h உள்ள வரும்போது bh minus ah. அப்புறம் இந்த 1/2 ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸ்ப்ளிட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து bh/2, செகண்ட் டேர்ம் இதோட மல்டிப்ளை பண்றேன், அப்புறம் இங்க மல்டிப்ளை பண்றேன் ah/2. இப்போ ah வந்து எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்கா, இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து எழுதுவோமா, ah minus ah/2 plus bh/2. ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு டேர்மும் காமன், அதனால கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 2ah minus ah/2 plus bh/2. 2ah minus ahன்றது என்னது, ah/2. இங்க bh/2 ரெண்டுத்துக்குமே காமன் வந்து 1/2 காமன், h காமன். அப்ப வந்து a plus b அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல a, செகண்ட் டேர்ம்ல b, ஸ்கொயர் யூனிட்ஸ்.
இதுதானே நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க 1/2 into a plus b into h. So hence proved. Total area, that is area of trapezium அப்படின்றது parallel sides. So parallel sides ஓட வேல்யூல half. Question number 12. Question number 12 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, by dividing a trapezium into two triangles, show that its area is half the sum of parallel sides multiplied by height. So last the same formula as the one given above. So area of a trapezium வந்து ரெண்டு triangle கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஏரியா எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க, half of sum of parallel sides into hன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இதில் கொடுத்த அதே தான். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெப்பீசியம் எடுத்துக்கலாம் கொஷின் நம்பர் 12க்கு. ஸோ நான் வந்து ட்ரெப்பீசியம் எடுத்திருக்கோம். ஸோ ட்ரெப்பீசியம் வந்து ஏ பி சி டி, இங்கே ஏ அண்ட் இங்கே பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஹைட்டு வந்து ஹெச். ஓகே, லெட் ABCD be the trapezium with parallel sides. ரெண்டு பக்கம் இருக்கிற parallel sides with parallel sides A and B and height BH. இப்போ நம்ம வந்து இதை ரெண்டு ட்ரையாங்கிளாக கட் பண்ண போகிறோம். ரெண்டு ட்ரையாங்கிளாக கட் பண்ணுறதுக்கு நான் இந்த டயக்னல் லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ டயக்னல் லைன் யூஸ் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிள், ஏன்னா கொஸ்டின்லேயே 2 ட்ரையாங்கிள்ஸாக அதை நம்ம கட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் த 2 triangles பி, நம்ம இந்த லைன்னால அது ரெண்டு ட்ரையாங்கிளாக கட் ஆயிடுது. அது என்னென்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பாருங்கள். 2 triangles பி, ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் பிடிசி. அந்த ரெட் கலருக்கு கீழே இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் அண்டு மேலே ஒரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கோம். லெட் த 2 triangles பி, ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் பிடிசி. ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம சேர்த்தா டோட்டல் ஏரியா கிடச்சிரும். அந்த டோட்டல் ஏரியாவை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன நமக்கு, half into base into height. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நான் எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன்ல, அந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன இருக்குது, ஏன்னு இருக்குது. ஸோ ஏ, ஹைட் வந்து ஹெச். ஸோ 1/2 AH ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள். அடுத்த ட்ரையாங்கிள் மேலே கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஷேட் பண்ணாமல் இருக்குது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி, அதுக்கும் half into base into height. ஸோ அதுக்கான பேஸு பி. கீழே இருக்க ட்ரையாங்கிளுக்கான பேஸ் ஏ, மேலே இருக்க ட்ரையாங்கிளுக்கான பேஸு பி. ஸோ 1/2 B into H. அப்போ என்னோட ஆன்சர் half BH ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ டோட்டல் ஏரியானா என்ன அர்த்தம், ரெண்டு ட்ரையாங்கிளை சேர்க்கறது தான் டோட்டல் ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் area of triangle BDC. So first one ABD add பண்ணா AH by 2 square units. Area of triangle BDC எடுத்துக்கிட்டா BH by 2 square units. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 1/2 காமன், ஹெச்சும் காமன், into A plus B square units. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். Half of sum of parallel sides into height. Question number 13. Show that we can use two identical copies of a trapezium to make a parallelogram.
how will this gives us the formula for the area of a trapezium. ஸோ ஒரு ட்ரெப்பீசியம் ரெண்டு ஐடென்டிக்கல் ட்ரெப்பீசியம் எடுத்து ஒரு பேரலோகிராம் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஒரு ட்ரெப்பீசியம் எடுக்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் 13க்கு. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெப்பீசியம். இந்த ட்ரெப்பீசியம் வரைஞ்சிட்டு இதை அப்படியே டில்ட் பண்ணி 180 டிகிரிக்கு டில்ட் பண்ணால் இப்போ இது அப்படியே வந்து நமக்கு ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வரும்போது இதை வந்து எப்படி வரும் அப்படின்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரெப்பீசியம் ஐடென்டிக்கல் ட்ரெப்பீசியம் இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, அண்ட் ஹைட் வந்து ஹெச். இதே ட்ரெப்பீசியமை அப்படியே தலைகீழ கன்வெர்ட் பண்ணால் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த சைடு எனக்கு பி வந்திருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு ட்ரெப்பீசியம் எடுத்து இங்கே நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இங்கே பி வந்திருக்கும், இங்கே ஏ வந்திருக்கும். சின்னதாக இருக்கிற அந்த பேஸ் வந்து கீழே வந்துருச்சு, மேலே இருந்த பி வந்து கீழே வந்துருச்சு, கீழே இருந்த ஏ பேஸ்ன்றது மேலே போயிருச்சு. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ட்ரெப்பீசியமை ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு பேரலோகிராம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஷோ தட் ஹவு வி கேன் யூஸ் டூ ஐடென்டிக்கல்னு கேட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பை ரொட்டேட்டிங் இட் டு 180 டிகிரி. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் எ ட்ரெப்பீசியமை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ லெட் நான் வந்து இங்கே ஏ பி சி டி அண்ட் இங்கே வந்து இஎஃப் அதே தான் நம்ம இங்கே 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கோம். லெட் ஏபிசிடி அண்ட் பிஇஎஃப்சி பி த ஐடென்டிக்கல், ரெண்டும் ஒன்று தான், ஒரே மாதிரி இருக்க ஐடென்டிக்கல் ட்ரெப்பீசியம். Let ABCD be the first trapezium, okay, and rotate it to 180 degree. We get another trapezium, that is BEFC. We get BEFC, that is another trapezium. Okay, by joining both or adding எழுதிக்கலாம், both trapezium ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, we get a parallelogram. ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெப்பீசியமோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் என்ன, ஹவு வில் திஸ் கிவ்ஸ் அஸ் த ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம். ஸோ இங்கே ஒரு ட்ரெப்பீசியம் இல்லை, ரெண்டு ட்ரெப்பீசியம் இருக்கு. அப்போ 2 into ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அ parallelogram. ஸோ ரெண்டு ட்ரெப்பீசியம் சேர்ந்தது ஒரு பேரலோகிராம். நம்ம இப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரெப்பீசியம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் எ பேரலோகிராம் வந்து நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஏரியா ஆஃப் எ பேரலோகிராம் அப்படின்றது பேஸ் இன்டூ ஹைட்டு. இங்கே பேஸுன்றது ஏலேருந்து இ வரைக்கும் ஃபுல்லாக எடுக்கணும். ஃபுல்லாக எடுத்தால் அது என்னென்னு வரும், ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபுல் டேர்ம்ன்றது ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏரியா ஆஃப் எ பேரலோகிராம் ஃபார்முலா என்ன, பேஸ் இன்டூ ஹைட்டு. ஸோ பேஸில் என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்டூ ஹெச். ஏரியா ரெண்டு ட்ரெப்பீசியமுக்கான ஃபார்ம் வேல்யூ தான் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஹெச். அப்போ ஒரு ட்ரெப்பீசியம்கானது ஏரியா ஆஃப் ஒன் ட்ரெப்பீசியம். ஒரு ட்ரெப்பீசியம்கானது 2 வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது இட்ஸ் 1/2 இன்டூ ஏ ப்ளஸ் பி இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம ஏற்கனவே போட்டிருந்தது இங்கே நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். 2 ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம்ன்றது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். அதே 1 அப்படின்னு போகும்போது 1/2 half ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ்.
Question number 14. Question number 14ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா show that the area of a kite is half the product of its diagonal. இதை வந்து ரெண்டு விதமா ப்ரூவ் பண்ணணும். ஒன்று வந்து யூசிங் அல்ஜீப்ரா, இன்னொன்று வந்து யூசிங் ஜாமெட்ரி. ஸோ ரெண்டு மெத்தட்ல நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கைட்டோட ஏரியா வந்து ப்ராடக்ட் ஆஃப் இஸ் டயக்னல்ஸ். ஸோ இங்கே டயக்னல் வந்து நாமளே எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இது வந்து கைட்டு. கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14ல ஃபர்ஸ்ட் ஒரு கைட் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த கைட் வரையும் போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாங்கர் டயக்னல் அண்ட் இது அடுத்த கலரில் கொடுத்துட்றேன். ஸோ செகண்ட் ஒன் வந்து நமக்கு ஒரு ஷார்ட்டர் டயக்னல் இருக்கு. ஸோ ரெண்டு டயக்னல் இருக்கு. இதை ஏ பி சி டின்னு எடுக்கலாம். அண்ட் பிளாக் கலர் லைனை டயக்னல் 1னோ ப்ளூ கலர் லைனை வந்து டயக்னல் 2ன்னு எடுத்துக்கலாம். நம்ம D2. ஓகே, ஸோ லெட் ஏபிசிடி அப்படின்றது ஒரு கைட்டோட டயக்ராம். இங்க லென்த் ஆஃப் த லாங்கர் டயக்னல D1ன்னு கன்சிடர் பண்றோம். அண்ட் லென்த் ஆஃப் த ஷார்ட்டர் டயக்னல் என்னன்னு எடுக்கிறோம், D2ன்னு எடுக்க போறோம். டயக்னல் ஈக்குவல் டு D2. இங்க இருக்கிற இந்த ரெண்டு டயக்னலும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். கைட்டை இமேஜின் பண்ணுங்க. கைட்ல இருக்கிற மேலேருந்து கீழே வர அந்த ஸ்டிக்கும் சைடுல வர இந்த ரெண்டு ஸ்டிக்கும் இன்டர்செக்ட் ஆயிருக்கும். ஸோ டயக்னல்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ ரெண்டும் கிராஸா இருக்கு. ஸோ இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அண்ட் லாங்கர் டயக்னல் வந்து ஷார்ட்டர் டயக்னலை பைசெக்ட் பண்ணிருக்கு. லாங்கர் டயக்னல் பைசெக்ட்ஸ் த ஷார்ட்டர் டயக்னல். இப்போ இந்த லாங்கர் டயக்னல் ஷார்ட்டர் டயக்னலை பைசெக்ட் பண்ணும்போது ரெண்டா டிவைட் பண்ணோம். அப்போ இங்க நடுவில் ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்டை நம்ம இ அப்படின்னு கன்சிடர் பண்றோம். இப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா, இது ரெண்டு பைசெக்ட் ஆகுது அப்படின்னா ஈக்குவலா தான் பைசெக்ட் ஆகும். அப்ப இங்க இருந்து நம்ம என்ன சொல்லலாம், பிஇயும் இடியும் ஈக்குவல்னு சொல்லலாமா? ரெண்டு பக்கமும் ஈக்குவல். அந்த டயகனல் பாதி பாதியா பிரிஞ்சிருச்சு. இது ரெண்டு எதுக்கு ஈக்குவல்னா, அந்த ஃபுல் பிடியை பாதி பாதியா பிரிச்சிருக்கா. அப்ப பிடி பை 2. பிடின்றது என்னது, டயகனல் 2. அந்த ப்ளூ லைன்றது டயகனல் 2. ஸோ டயகனல் 2 டிவைடட் பை 2. அப்ப பிஇ ஈக்குவல் டு D2 பை 2. ரெண்டுமே அந்த D2 அப்படின்றது ஃபுல் டயகனல். அந்த ஃபுல் டயகனல்ல பாதி தான் பிஇ, பாதி தான் இடி ரெண்டுமே. ஸோ பிஇயும் D பை 2 தான், இடியும் D பை 2 தான். இதை இங்க நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது ஏரியா பார்க்க போறோம். ஏரியா பார்க்கறதுக்கு இப்போ ஒரு சைடு ட்ரையாங்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சைடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சைடு போகலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு நம்ம இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த நார்மலா ட்ரையாங்கிளோட ஃபார்முலா நமக்கு ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஸோ இங்க பேஸ்ன்றது ஏசி தான் நமக்கு இங்க பேஸ். ஹைட்ன்றது அந்த ப்ளூ கலர் லைன் தான் நமக்கு ஹைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ அந்த ப்ளூ கலர் லைன் என்ன, பிஇ. ஸோ அப்போ ஹாஃப் இன்டூ ஏசி இன்டூ பிஇ. அண்ட் பிஇ நம்ம இங்க சொல்லியிருக்கோம். பிஇ என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம D2 பை 2ன்னு சொல்லியிருக்கோமா. அப்ப ஹாஃப் இன்டூ அண்ட் ஏசின்றது என்னன்னு பாருங்க, ஏலேருந்து சி அப்படின்றது D1 டயகனல், அந்த லாங்கர் டயகனல். அப்ப ஏசிக்கு பதிலா D1 அண்ட் பிஇக்கு பதிலா D2 பை 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 1/4 இன்டூ D1 இன்டூ D2. இப்போ இதே மாதிரியே சிமிலர்லி இன் ட்ரையாங்கிள் இன்னொரு சைட்ல இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஏடிசி இல்ல ஏசிடி. ட்ரையாங்கிள் ஏடிசி, அங்க ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏடிசி ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்.
பேஸ் வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சேம் தான், ஏசி தான். இங்கே ஹைட் வந்து என்ன வந்திருக்கும், இ, அந்த ரெட் கலர் டாட்லேருந்து டி வரைக்கும். ஸோ இடின்னு எழுதணும், ஏசி இன்டூ இடி, ஏசி இன்டூ இடி. ஏசின்றது லாங்கர் டயக்னல், அதனால அது D1. இடின்றதும் பின்றதும் சேம் தான், விச் இஸ் D2/2. ஸோ அந்த D2/2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அகைன் எனக்கு என்ன கிடைக்குது, 1/4 இன்டூ D1 இன்டூ D2 வருதா. இப்போ எனக்கு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இதான் வந்துடுது. இப்போ ஏரியா ஆஃப் கைட், என் கொஸ்டின் என்ன, ஏரியா ஆஃப் அ கைட் வந்து half ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டயக்னல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் த கைட் வேணா என்ன பண்ணலாம், area of kite equal to area of triangle ABC, இந்த சைடில் இந்த triangle plus area of triangle ADC, ரெண்டு triangleயும் add பண்ணலாம். So 1/4 into D1 into D2 plus 1/4 into D1 into D2. இப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் ஏனா நம்ம எப்படி எழுதுவோம், 2ஏன்னு எழுதுவோமா, அதே மாதிரி இங்கே இந்த 1/4 D1 இன்ட்டு D2வும் இங்கேயும் அதே தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம 2 டைம்ஸ் ஆஃப்னு எழுதலாமா. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 1/4 இன்ட்டு D1 இன்ட்டு D2. இப்போ இந்த 2வும் 2 டைம்ஸ் ஆஃப்னு எழுதியிருக்கோம்ல, ஸோ 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆகி 2. ஸோ எனக்கு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. இதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. half of the product of the diagonal. product of the diagonalனா D1 D2, D1 into D2, அதில் half, ஸோ 1/2. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடில் ப்ரூவ் பண்ணியாச்சு யூஸிங் அல்ஜீப்ரா. இப்போ இதையே யூஸிங் ஜாமெட்ரியில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், செகண்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தடுக்கும் சேம் கைட் தான் எடுக்க போகிறோம். கைட்டு, ஸோ மேலேருந்து ஒரு டயக்னல் D1 அண்ட் இந்த டயக்னல் D2, A B C D, அண்ட் இங்கே மிட் பாயிண்ட்டை நம்ம ஓன்னு எடுக்க போகிறோம், இந்த மிட் பாயிண்ட்டை O. ஓகே, ஸோ இங்கே த டயக்னல் AC அண்ட் டயக்னல் BD, ரெண்டு டயக்னல் இருக்கு, மீட் அட் O. ஸோ லெட் ABCD be a kite, அதே தான் லாங்கர் டயக்னல். ஸோ இங்கே வந்து நமக்கு லாங்கராக இல்லை, நம்ம இதை டயக்ராம் வைஸ் ப்ரூவ் பண்ணுறதுனால ஈக்குவலாக எடுத்திருக்கோம். பட் ஏசியோட டயக்னல், ஏசி ஈக்குவல் டு டயக்னல் ஏசி ஈக்குவல் டு D1 அண்ட் செகண்ட் டயக்னல் தட் இஸ் BD equal to D2, and the diagonal AC and BD meet at O. So அந்த midpoint வந்து நம்ம O எடுத்திருக்கிறோம், and it divide the kite into 4 right triangles. ஸோ 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இது வந்து டிவைட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை இது ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் ஒரு கலர் ஷேட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள், இங்கே தேர்ட் ட்ரையாங்கிள். ஸோ 4ஆக டிவைட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த டயக்னல் யூஸ் பண்ணி நம்ம 4 ட்ரையாங்கிளாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, 1 2 3 and 4. So the 4 triangles are triangle AOB, triangle AOD, triangle BOC, triangle DOC.
ஓகே 4 ட்ரையாங்கிளா நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ கைட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 ட்ரையாங்கிளையும் நம்ம ஆட் பண்ணால் கைட்டோட ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 4ம் ஈக்குவலாக நமக்கு இங்கே ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ கைட். ஏரியா ஆஃப் எ கைட் எனக்கு வேணும்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி ப்ளஸ் ஏரியா ஆஃப் triangle AOD plus area of triangle BOC plus area of triangle DOC. இந்த 4 ஏரியாவையும் ஆட் பண்ணிட்டா எனக்கு ஏரியா ஆஃப் அ கைட் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து போவோமா? ஃபர்ஸ்ட் ஏஓபி. ஏஓபிக்கு பேஸ் என்ன, ஹைட் என்னன்னு பாருங்க. ஸோ இங்கே பேஸ் அப்படின்றது நமக்கு இந்த இடம். ஸோ பேஸுன்றது ஏலேருந்து ஓ. ஸோ ஓஏன்றது நமக்கு பேஸு, பிஓன்றது நமக்கு ஹைட்டு. ஸோ ஃபார் த எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து எனக்கு ஓஏ, ஹைட் வந்து எனக்கு ஓபி. ஸோ ஓஏ இன்ட்டு ஓபி இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ப்ளஸ் half into second triangle க்கு பார்ப்போம் நம்ம. சாரி, half into second triangle ஓட பேஸ் என்ன, ஹைட் என்ன? பேஸ் வந்து அதே பேஸ் தான் நமக்கு, OA தான் பேஸ், பட் ஹைட் வந்து OD வந்து நமக்கு ஹைட்டா இருக்கு. செகண்ட் நான் நம்பர் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த செகண்ட் ட்ரையாங்கிள். ஸோ பேஸ் வந்து சேம் பேஸ் which is OA, பட் ஹைட் வந்து ODன்னு இருக்கு. ப்ளஸ் தேர்ட் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன, ஹைட் என்ன? ஸோ தேர்ட் ட்ரையாங்கிள்ன்றது ப்ளூ கலரில் இருக்கிற ட்ரையாங்கிள், அதோட பேஸ் வந்து நமக்கு ஓசி, ஹைட் வந்து ஓபி. ஸோ ஓசி இன்ட்டு ஓபி. அண்ட் ஃபோர்த் ட்ரையாங்கிள் ஹாஃப் இன்ட்டு சேம் பேஸாக தான் இருக்கும். ஸோ பேஸில் நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஒரே பேஸ் தானே இருந்தது. ஸோ ஹாஃப் இன்ட்டு ஓசி இன்ட்டு இங்கே நமக்கு ஹைட் வந்து ஓடி, அந்த லாஸ்ட் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதோட ஹைட் வந்து ஓடி. ஓகே, இப்போ 4 ட்ரையாங்கிளும் எழுதியாச்சு. இப்போ இந்த 4 ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரையாங்கிளில் நமக்கு காமனாக என்ன இருக்குது அப்படின்னா ஓஏ இருக்குது. அண்டு செகண்ட், ஏன்னா அது பேஸ் ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் வந்து நமக்கு ஓசி வந்து காமனாக இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன பண்ணலாம், 1/2வும் காமன், ஓஏவும் காமன். அப்போ அது எல்லாத்தையும் காமனாக எடுத்துட்டா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், ஓபி ப்ளஸ் ஓடி. ஃபஸ்ட் ரெண்டையும் நான் கிளப் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை கிளப் பண்ணும்போது 1/2வும் காமன், ஓசியும் காமன். அப்போ மீதி இருக்கிறது ஓபி ப்ளஸ் ஓடி. ஓகே, இப்போ இந்த ஓபி அண்ட் ஓடி காமனா, ஓபி அண்ட் ஓடியை காமனாக நம்ம எடுக்கிறோம், வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி எழுதலாம், ஓபி ப்ளஸ் ஓடி வந்து காமனாக வெளியில் எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணணும். நான் காமனாக எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளதை இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குல்ல, ஆட் பண்ணுறோம். ஸோ 1/2 இன்ட்டு ஓஏ ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஓசி. ஸோ நம்ம எடுத்திருக்கிறது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத வெளியில் எடுத்திருக்கோம், மீதி ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே எனக்கு காமன் வந்து 1/2 இஸ் காமன். ஸோ ஓபி ப்ளஸ் ஓடி ஏற்கனவே வெளியில் இருக்குது, இன்ட்டு 1/2வையும் காமனாக எடுத்துட்டேன். அப்போ நான் எதை மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஓஏ ப்ளஸ் ஓசி மட்டும் ஆட் பண்ணால் போதும். மேலே போய் டயக்ராமில் பாருங்கள், ஓபி ப்ளஸ் ஓடி, ஓபி ப்ளஸ் ஓடி அப்படின்றது பிடி, அந்த ஃபுல் டயக்னல், அந்த டயக்னலோட வேல்யூ D2. அதே மாதிரி ஓஏ ப்ளஸ் ஓசின்றது வேர்ட்டிக்கலாக இருக்கிற டயக்னல் ஏசி, ஏசின்றது நமக்கு D1. நம்ம அதை எழுதியிருக்கோம் பாருங்கள், டயக்னல் ஏசி ஈக்குவல் டு D1, டயக்னல் பிடி ஈக்குவல் டு D2. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, இங்கே D2ன்னு கிடைக்குது, இது ஹாஃபு, இது D1ன்னு கிடைக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம், ஹாஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. இதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்லையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், half into diagonal 1 into diagonal 2. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க by using both the methods. Question number 15.
Question number 15ல வந்து நமக்கு 3 problems இருக்கு. 3 problems about fitting congruent shapes. So சேமா இருக்கிற shapes எப்படி மொத்தமா fit பண்ணலாம் அப்படின்னு 3 questions இருக்கு. அதுல first question என்ன அப்படின்னா rectangle ABCD has sides AB and rectangle PQRS has sides 2A 2B. ஸோ ஒரு சின்ன ரெக்டாங்கிள் விச் அதோட சைடு வந்து ஏபி, அது அடுத்த ரெக்டாங்கிள் வந்து பிக்யூஆர்எஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க. அங்கே வந்து 2A 2B, அப்போ அதுக்கு 2 டைம்ஸாக எடுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்கர் ரெக்டாங்கிள்குள்ள 4 ஸ்மாலர் ரெக்டாங்கிள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா. ஸோ ஹாஸ் 4 times the area of ABCD. Does this mean that 4 copies of rectangle ABCD will fit into rectangle PQRS அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் நம்ம. ஸோ கொஷின் நம்பர் 15. ஸோ அவங்க கொஷின் நம்பர் 15ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் PQRS இது நம்ம பிகர் ஒன் வித் 2A அப்படின்னா இது வரைக்கும் A, அடுத்தது A. அதே மாதிரி இந்த பக்கம் 2B அப்படின்னா B அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ இங்க இது வந்து PQRS. இந்த பிகர் ஒன்ல ABC நமக்கு 2A 2Bன்னு இருக்குல்ல, அப்போ இந்த சைடை நம்ம இதை பாதியாக எடுத்துக்கிட்டா எப்படி வரும், திஸ் இஸ் A. அதே மாதிரி இங்கே BB. ஸோ இதை பேஸ் பண்ணால் A and B தான் சைடாக வச்சா இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வருமா, ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள். ஸோ இது வந்து ABCD ஸ்மாலர் ரெக்டாங்கிள் இதுக்குள்ளே இருக்கிறது. இதே மாதிரி 4 ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், அடுத்து. ஸோ 1 2 3 4 4 ரெக்டாங்கிள் எக்ஸாக்டாக ஃப்ரேம் பண்ண முடியும். அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ABCD அப்படின்றதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத்து. ஸோ இங்கே ABCDயோட லென்த் அண்ட் பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க, ABCDயோட சைடு வந்து A and Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A into B. ஸோ இதோட வேல்யூ வந்து AB ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போ பிகர் ஒன் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் PQRS. PQRS ஓட சைட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2A 2Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எழுதும்போது 2A into 2Bன்னு எழுதணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4AB வருமா, 4AB ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏபின்றது ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் ABCD. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம், 4 into ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ABCDன்னு எழுதலாமா. மேலே இருக்கிறத நான் எடுத்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே ஏபின்றது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ABCDயோடது, இங்கே 4 into ஏபின்னு வந்தது. அப்போ 4 into ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அப்போ ABCDன்ற ரெக்டாங்கிளில் 4 ரெக்டாங்கிளை என்னால் PQRSன்ற பெரிய ரெக்டாங்கிள்குள்ளே ஃபிட் பண்ண முடியும். அதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ எஸ், we can copy 4 rectangle of side AB into PQRS. ஸோ 4 ரெக்டாங்கிளை நம்மளால் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும், எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான சொல்யூஷன். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின், ஆனால் இங்கே ட்ரையாங்கிள் ABC ஹேஸ் சைட்ஸ் A, B, C. இப்போ PQRன்னு இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு விச் ஹேஸ் சைட்ஸ் 2A 2B 2C. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும் PQR அப்படின்றது 4 ABC ட்ரையாங்கிளை உள்ள ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம we can copy 4 triangle ABC into triangle PQR அப்படின்றத செக் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ விச் இஸ் PQR. ஸோ உள்ள ஒரு ட்ரையாங்கிள் நான் ஃபிக்ஸ் பண்ண உடனே இப்போ எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் வந்திருக்குன்னு பாருங்க. ட்ரையாங்கிள் 1 2 3 4 4 ட்ரையாங்கிளை என்னால்
ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம அதை செக் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏ ஆஃப் சைட்ஸ், இதுக்கான சைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைட்ஸ் ஏ கமா பி கமா சி. ஸோ சைட் கொடுத்தா நம்ம அதுலேருந்து எஸ் கண்டுபிடிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 and ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு. இப்போ இதே மாதிரியே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஆஃப் சைட்ஸ் 2A 2B 2C. அவங்க கொஸ்டின்ல நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க அண்ட் பிக்யூஆருக்கு ஒரு 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க which is 2A 2B 2C. சைடு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்னோட எஸ் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 2A plus 2B plus 2C divided by 2னு வருது. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 times of A plus B plus C by 2. A plus B plus C by 2ன்றது S. அப்போ நான் இதை எப்படி எழுதணும்? 2 times of Sன்னு எழுதணும். ஸோ இங்கே எனக்கு sum of all sides வந்து 2S எனக்கு இந்த செகண்ட் பார்ட்டுக்கு. செகண்ட் பார்ட்டோட ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு, அப்போ எஸ்ஸோட இடத்துலலாம் நான் என்ன எழுதுவேன்? 2Sன்னு எழுதணும். ஸோ 2S மைனஸ் இங்கே சைட்ஸுமே எனக்கு 2A 2B 2C. ஸோ 2S மைனஸ் 2B இன்ட்டு 2S மைனஸ் 2C. எல்லாத்துலேயுமே 2 இருக்கா? எல்லாத்துலேயும் 2 இருந்தால் 2வை காமனாக எடுக்கலாமா? 2வை காமனாக எடுத்தா ஸோ 2 இன்ட்டு எஸ். அடுத்ததுலேயும் 2, 2 டேர்ம்ஸ்லேயும் 2 இருக்கு, அதுலேருந்து ஒரு 2 எடுக்கிறோம். தேர்ட் டேர்மில் இருக்கிற 2, அடுத்து இருக்கிற 2, எல்லா 2வையும் வெளியில் எடுத்துட்டா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ளே 2 டேர்ம் இருந்ததுன்னா அது வெளியில் எடுத்துருவோம் 2 அண்ட் அகைன் 2 2 இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. 2 into 2ன்றது 4. So 4 into square root of s into s minus a s minus b into s minus c. இந்த s into s minus a s minus b அப்படின்றது எதோட ஏரியா? ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1ல வந்திருக்கு. அது வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியோடது, இது ட்ரையாங்கிள் பிக்யூஆரோடது. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஈக்குவல் டு 4 times of ஏரியா ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 4 ட்ரையாங்கிளை ஏபிசி மாதிரி இருக்கிற 4 ட்ரையாங்கிளை பிக்யூஆரில் நம்மளால ஃபிட் பண்ண முடியும். எஸ். ஸோ அதுதான் மேலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அதான் இங்கே ஆன்சராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி ஹஸ் சைட்ஸ். இங்கேயும் சேம் ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி சைட்ஸ். பட் அடுத்த ட்ரையாங்கிள் அந்த பிகர் ஒன்க்கு வந்து 3A 3B 3C. இங்கே நம்ம 4 டைம்ஸ்னு ப்ரூவ் பண்ண மாதிரி இங்கே 9 டைம்ஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ப்ரூவ் பண்ணணும். இட் மீன்ஸ் பெரிய ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்குள்ள ஸ்மாலர் ட்ரையாங்கிள் 9 காப்பீஸ் உள்ள ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு காட்ட போகிறோம் நம்ம. So area of triangle ABC with sides A, B, C. இப்போ இங்கேருந்து S கண்டுபிடிக்கலாம் which is A plus B plus C by 2 and area of triangle ABC equal to square root of S into S minus A. இங்கே sides வந்து ABC தான். So S minus B, S minus C square units. இது first. இப்போ bigger oneக்கு போகிறோம். Area of triangle. Okay, triangle with sides ன்னு போயிடுவோம். Triangle PQR with sides 3A 3B 3C.
அப்போ என்னோட எஸ் என்னவா வரும்? சம் ஆஃப் த சைட்ஸ் வந்து 3a + 3b + 3c by 2ன்னு வரும். இங்கே நான் 3யை மேலே காமனாக எடுத்துட்டா இட்ஸ் a + b + c by 2 which is s. மேலே நம்ம கண்டுபிடிச்சிருக்க எஸ். அப்போ 3sன்னு எழுதலாம். சைட்ஸை இங்கே நம்ம 3sன்னு எழுதலாம். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் டு என்னோட ஃபார்முலா எழுதும் போதே இங்கே என்னென்ன வந்திருக்கும் எனக்கு? 3s. 3s மைனஸ் இங்கே சைட்ஸ் வந்து 3a. அகைன் 3s மைனஸ் 3b. 3s மைனஸ் 3c. 3யை காமனாக எடுக்கலாம். 3யை காமனாக எடுக்கும்போது 4 டேர்ம்லேயும் 3 இருக்குது. ஸோ 3 × 3 × 3 × 3 into s into s minus a into s minus b into s minus c. ஸோ 4 3 இருக்கு. 2 3க்கானது ஒரு 3. அகைன் 2 3க்கானது ஒரு 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a, s minus b, s minus c. So here it's 9 into இது என்னது நமக்கு? ஏரியா ஆஃப் triangle ABC. So triangle, area of a triangle PQR குள்ள 9 smaller triangle that is ABCயை நம்மளால ஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதுக்கான சொல்யூஷன்.